யூடியூப் நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சர்வீஸில் அப்டேட் போட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ஃபுல்லாக கேரளா ரூஃபிங் பண்ணி முடிச்சிருக்கிறோம். சுவாமிமலை ஏரியாவில் மோகனம் பகுதியில். இது வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு பியூட்டியே ஃபுல்லாகவே இங்கே பாட்டமில் கம்ப்ளீட் பாலிகார்பனேட் 1.62 mm திக்னஸ் நியர் உள்ள பாலிகார்பனேட் டிசைனோட ஹெட்ரூம்லாம் கொடுத்து ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் இன்க்ளூடிங் எல்லாமே இதில் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். அந்த சுற்றியெல்லாம் எஸ்எஸ் ஹேண்ட்ரெயில்ஸு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக பாலிகார்பனேட்டில் லேப்பிங் பண்ணி ஃபுல்லாக நெருக்க பைப்ஸ் கொடுத்து இந்த ஸ்டேர்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து மெட்டல்லே கொடுத்து ஃபார்ம் பண்ணி எல்லாமே முடிச்சிருக்கிறோம். கீழேருந்து இதோட வியூ உங்களுக்கு ஷோ பண்ணுறப்ப இதோட லுக்கு தெரியும். அதுக்கப்புறம் இந்த கெனோப்பியில் வந்து சுற்றிலும் உட்கார்ற மாதிரி பிரிக் ஒர்க்கு கொடுத்து சுற்றிலும் கடப்பாக்கல் ஃபார்ம் பண்ணி ஃபினிஷிங் ஸ்டேஜ் வந்துருச்சு. அது எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். ஒரு டியூஷன் சென்டரு இல்லது ஜஸ்ட் நம்ம ரிலேஷன்லாம் உட்காந்து பேசுகிற மாதிரி காரைக்குடி செட்டிநாட்டு டைப்பில் ரூஃபோட டாப்பில் ஒரு ஹாலிடேஸ்லாம் வந்துச்சுனாக்கா ஒரு ரெசார்ட்டு ஃபீல் உங்களுக்கு இதில் இருக்கும். இதில் நைட்டில் லைட்டிங்லாம் போட்டோம்னா நல்லா சூப்பராக இருக்கும். அதை லைட்டிங்லாம் பண்ண போகிறோம். அடுத்ததும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே கிளியர் பண்ணி உங்களுக்கு அடியில் காமிக்கிறேன். இந்த பிசி சீட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். பாலிகார்பனேட்டு கீழேயும் அதேமாரி ஃபஸ்ட் ஃப்ளோரில் இப்போ எஸ்எஸ் பைப்லேயே ஃபுல்லாக போட்டிருக்கோம். அதை பார்த்திங்கன்னா தெரியும். த்ரூ அவுட்டு எல்லாமே கம்ப்ளீட்டாக இந்த கிரில்லு மெட்டல் ஒர்க் எல்லாமே அதிலே வித்து மொஸ்கிட்டோ நெட்டு எல்லாமே இன்க்ளூடு பண்ணி இந்த ஒர்க்கில் ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்குறோம். இதோட அப்படியே சக்கடை தெரியும் பாருங்கள், சக்கடாக இருக்கும் பிசி சீட்டு பாலிகார்பனேட்டு. இது ஒரு 10 years கேரண்டி உள்ள ஒரு பாலிகார்பனேட் சீட்டு. அதோட அவுட்லுக் எப்படி வந்திருக்கு பாருங்கள். இது வந்து ஓடிஎஸ்க்காக அவங்க கொடுத்துருந்தாங்க. இந்த இடத்துல இப்போ கிளாஸ் ஃபார்ம் பண்ண போகிறோம். கிரில்லு போட்டு கிளாஸ் பண்ண போகிறோம். அந்த ஸ்டேர் வந்து கம்ப்ளீட்டாக இரும்புலேயே கொடுத்து எந்த காலும் இல்லாமல் சைடு சப்போர்ட் பண்ணி மேலே கொடுத்துருக்குறோம். பாருங்கள், அதோட இதெல்லாம் லைட்டிங் பண்ணோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். லைட்டிங் பண்ணுறதா சொல்லிகிட்டு இருக்கிறோம், பண்ணி தரப்போகிறோம். அதுவும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த எஸ்எஸ் 304 எல்லாமே ஜிண்டால் ஸ்டீல் தான் யூஸ் பண்ணோம். கம்ப்ளீட்டாக வந்து ஜிண்டால் பைப்பு தான். ஜேஎஸ்எல் பார்த்தீங்கன்னால தெரியும். எல்லாமே 304 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் 304. எதுவுமே லோக்கலே யூஸ் பண்ண மாட்டோம். எல்லாமே ஃபைனல் ஸ்டேஜ் வந்துருச்சு. எல்லாமே கோல்டு கலர் கொடுத்து ப்ரைமர் பெயிண்டிங்கு எல்லாம் இன்க்ளூட் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கிறோம். இந்த வீட்டுடைய அவுட்லுக் உங்களுக்கு காமிக்கிறேன். வெளியிலேருந்து பார்க்குறப்ப பாருங்கள். இந்த கிரில் ஒர்க்கு ஃபுல்லாக மொஸ்கிட்டோ நெட்டு உள்ள கவர்டு கிரில்லு எல்லாமே எஸ்எஸ் ஒர்க் பண்ணுவோம். மற்றபடி எல்லா ஒர்க்குமே பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கு சர்வீஸ்க்கு தேவைப்பட்டதுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுமாதிரி எல்லா ஒர்க்குமே ஸ்மால் மேசன் ரிலேட்டட் ஒர்க் எல்லாமே பண்ணி கொடுக்குறோம். இது வந்து மெயின் நிலையை வந்து மொஸ்கிட்டோ நெட்டோட உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். பார்த்தீங்கன்னா நிலையுடைய அவுட்டரில் அப்படியே பார்ட்ரு பண்ணி அந்த இடத்துல அவங்க கிளாஸ் போட்டுக்கிறதா சொன்னாங்க. அதனால் அப்படியே வச்சுருக்குறோம். ஃபைனல் ஸ்டேஜ் எல்லாமே வந்துடுச்சு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும், பாலிகார்பனேட்டு அதோடைய அவுட்லுக் எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்களா. அது டிரான்ஸ்பரண்ட்டாகவும் இருக்கும், கொஞ்சம் அதான் ரூஃபிங் மாதிரி இல்லாமல் ஒரு நியூ ஸ்டைலாகவும் இருக்கும். பைப்ஸ் எல்லாம் நெருக்க கொடுத்துட்டு அந்த பாலிகார்பனேட் சீட்டு இதில் வந்து நம்ம இன்டீரியரில் வந்து நம்ம லைட்டு கொடுக்குறப்ப இல்லை மைல்டான இந்த எல்இடி லைட்டு மாதிரி ஏதாவது நம்ம கொடுக்குறப்ப அந்த சக்கடெலாம் நல்லா ஷோ ஆகும் நைட்டில்.
அதுமாரி அதோட அந்த கேரளா வந்து ரூஃபிங் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். சுற்றிலும் எஸ்எஸ் கைப்பிடி. ரொம்ப லாங்கு போக போக உங்களுக்கு வீடோடைய அவுட்லுக் எல்லாமே வந்து தெரியும். இந்த ஹெட்ரூமு, அந்த ஸ்டேரு ப்ளஸ் ஸ்டேருக்கு மேலே உள்ள ஹெட்ரூமு எல்லாமே பாலிகார்பனேட்டு. எதுவுமே நார்மல் ரூஃபிங்காக இல்லாமல் பாலிகார்பனேட்டாக எல்லாமே கொடுத்துருக்குறோம். அந்த வால்லே பீம்லேருந்து வால் பிளேட்டும் எடுத்து அங்கேருந்து கொண்டு வந்து இங்கே காலில் உட்கார வச்சிட்டோம். இந்த எட்ஜஸ் எல்லாம் வந்து கர்வ் பண்ணி கொடுத்துருக்குறோம். கஸ்டமர் ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுருக்குறோம். இதை பாருங்கள். ஸோ இந்தமாரி ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சர்வீஸை கான்டாக்ட் பண்ணுங்கள். எல்லா ஒர்க், எல்லா மெட்டல் ரிலேட்டட் ஒர்க் எல்லாமே பண்ணுறோம். கேரளா ரூஃபிங் பண்ணுறோம், பாலிகார்பனேட் பண்ணுறோம், எஸ்எஸ் ஒர்க் பண்ணுறோம். பில்டிங் ரிலேட்டடாக மெட்டல் சம்மந்தமாக என்னென்னமோ எல்லாமே பண்ணுறோம். ப்ரைமர், பெயிண்டிங் எல்லாம் ஃபினிஷிங்கோடு பண்ணி கொடுக்குறோம். கண்டிப்பாக நம்ம சர்வீஸ் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.